ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் பேட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி கூட நாம் இதை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேர் பார்த்தீங்கன்னா 8 கேஜியில் போட்டிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா 1 கேஜியில் உள்ள பேர் 8 கேஜியில் நம்ம வந்து மாற்றி போட்டிருந்தோம். ஆல்ரெடி ஒரு பேர் அதில் கிடக்கு, ஆனால் ஒரு சிக்கு தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அந்த ஃபீமேல் உள்ள போய் கொத்திச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப மோசம். ஃபைட் சீன் சரியான ஃபைட் ஆகிருக்கு. என்ன கதை அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். அதுபோல் நம்ம ஃபார்மை கொஞ்சம் மாற்றியாச்சு, அதுவும் உங்களுக்கு தெரியும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பேர் பார்த்தீங்கன்னா 2 கேஜியில் பேராக இருக்குது. அந்த லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மில் அந்த ஒயிட், அது வந்து ஃபீமேல். மேல் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ப்ளூ மண்டல ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த மேல். நல்லா தான் பேராகி 1 கிளச்சு 2 கிளச் வரைக்கும் நல்லா சிக்கன் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சு 3 கிளச்சு பார்த்தீங்கன்னா நம்ம 8 கேஜிக்கு மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 8 கேஜியில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கணுன்னா பார்த்துட்டாங்க, நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 3 சிக்கு வந்து உள்ளே கொத்த ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு 2 கேஜிக்கு அந்த சிக்கெல்லாம் மாற்றிட்டு இந்த பேரை பார்த்தீங்கன்னா 8 கேஜியில் போட்டிருந்தோம். இங்கே இந்த 8 கேஜியில் ஆல்ரெடி ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு இருந்துச்சு பானைக்குள்ளே. சரி 3 சிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டாச்சு. ஒரு சிக்கு மட்டும் பானைக்குள்ளே இருந்துச்சு. சரி நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தா கத்துற சவுண்டு கேட்டுருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த அளவுக்கு கொத்தி வச்சுருக்குன்னு பாருங்கள். நான் வந்து நம்ம சிக்கை வெளியில் எடுத்து கொஞ்சம் மெடிசன் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட் எய்ட் பண்ணியிருந்தோம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னு தான் ஃபுல்லாக பாருங்கள். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இந்த பானை தான் வேணும் அப்படின்ற மாதிரி, நம்ம 2 கேஜி உள்ள ஃபீமேல் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த பானை தான் வேணும் அப்படின்னு இந்த சிக்கை போட்டு கொத்திருக்கு. இந்த சிக்கோ ஒன்றும் தெரியாதது. என்ன பண்ண அதுக்குன்னு அந்த சிக்குக்கு தெரில, வெளியிலையும் வர தெரில. அதனால் அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா மண்டையில் முக்கால்வாசி இந்த கண்ணு சைடு தான் ரொம்ப ரொம்ப கொத்தி வச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சள் தான். மஞ்சளை ஓரளவுக்கு சுற்றி கவர் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பானைக்குள்ளே விட்டாச்சு. எதுக்கு அந்த பானைக்குள்ளே விட்டோன்னா, இந்த சிக்குக்கு பார்த்திங்கன்னா கண்ணு கிட்டலாம் அடிபட்டுக்கு பார்த்திங்களா, அதனால் ஃபீட் எடுத்துக்காது. அதனால் பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் ஃபீட் பண்ணணும். அதனால் ஒரு 2 நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பானைக்குள்ளே விட்டுருந்தோம். விட்டால் மறுபடியும் ஃபீமேல் கொத்துமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். ஆனால் அந்த ஃபீமேலும் மேலே நம்ம வந்து வேறு கேஜிக்கே மாற்றியாச்சு. அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துக்கு பெல்லைக்கானே மறக்காமல் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு பேட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த பேட் பார்த்தீங்கன்னா சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. கண்டிப்பாக சரியாயிரும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு கேர் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த வீடியோவில் தெரியும். நான் நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு 2 நாள் கழிச்சோம். இது பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோ நான் வந்து லாஸ்ட்டில் மேக் பண்ணுறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியும். இந்த வந்து மேல் தான் இந்த சிக்கு. நல்லா வந்து கையில் தூக்கினோடனே அமைதியாக படுத்துருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்குக்கே தெரிஞ்சிருச்சு. இந்த பேரோட சிக்கு தான் அது. இந்த பேரும் ஓரளவுக்கு குறைச்சல நல்லாவே தான் இருந்தது. அதான் போன வீடியோ நீங்கள் நம்ம அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பானை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. பட் அந்த 3 சிக்கையும் நல்லாவே நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுச்சு. இந்த 2 சிக்கை நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுச்சு. இது 3 சிக்கு நல்லாவே நெக்ஸ்ட் அவுட் பண்ணுற டைமில் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் பானையை நல்லா க்ளீன் பண்ணிருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இந்த பானை தான் வேணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டனால இந்த பேருக்கு என்ன பண்ணன்னு தெரில. அதனால் இது நவுண்டு தான் ஆகணும். அதனால் அந்த நவுண்டனால இந்த சிக்கை போட்டு இந்த மாதிரி கொத்தி வச்சுட்டு நம்ம கிட்டக்கே இருந்து பார்த்தனால தெரிஞ்சு போச்சு. பேட்ஸ் நீங்கள் வளர்க்கிங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி கிட்டக்க இருக்க பாருங்கள். கிட்டக்க இருந்தால் தான் அந்த பேட்ஸ் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து கேர் பண்ண தெரியும். பார்த்துக்க நல்லா தெரியும். நம்ம பார்த்தனால உடனே வந்து அந்த ஃபீமேலை வந்து மாற்றியாச்சு. அதுக்கடுத்து இந்த 8 கேஜியில் ஒரு பேர் தான் கிடக்க போதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த 8 கேஜியில் நம்ம வந்து ஒரு புது பேரை போட்டிருக்கோம். அது எந்த பேர் அப்படின்னு நான் வந்து ஃபுல்லாக காட்டுறேன். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா 1 கேஜி, இந்த 1 கேஜியில் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. லவ் பேர்ட்ஸ் சிக்கு, அடுத்த ஃபின்ச்சஸ் சிக்கையும் போட்டிருந்தோம். அதெல்லாம் நம்ம நார்மல் சிக்குக்கு மாற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரை போட்டு வச்சுருக்கோம். அதாவது அந்த சண்டை போட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த பேரும் இதெல்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு புது பேர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த புது பேர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த கேஜிலாம் போட்டிருந்தோம். அந்த நிக்கில் ஸ்டார்டிங் அந்த ப்ளூ கலர் ஃபீமேல். இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் இது பார்த்தீங்கன்னா மேலே லைட் ப்ளூ, ரெக்கையில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் பிளாக்கும் கலந்துருக்கு. இந்த மேலுக்கு தான் அந்த ஃபீமேல் நம்ம வந்து இப்போ பேர் போட்டிருக்கோம். நல்ல பேர் ஆகிட்டு. பட் இது வந்து பானை பிடிக்கிற நேரத்தில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேர் பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த பானைக்கு இந்த ஃபீமேல் வந்து நம்ம புது பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் வந்து பானைக்குள்ள போய் செட் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த ஃபீமேல் போய் சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த புது பேரையும் நம்ம 8 கேஜிக்கு வந்து மாற்றியாச்சு. ஆல்ரெடி இப்போ சொல்லியிருந்தா அந்த 8 கேஜியில் ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அந்த ஒயிட்டு, அது போக இந்த ப்ளூவையும் அந்த 8 கேஜிலே மாற்றியாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தேன் கேஜை வந்து மாற்றிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு 1, 2, 3 அதாவது 1, 2 அந்த 2 கேஜி கீழே 6 கேஜி அந்த 3 கேஜியும் டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக நல்லா ஆக்கியாச்சு. நல்லா வந்து இந்த பிளாக்கெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு வந்து வெளியில் நான் விட்டுட்டு எங்கள் அப்பா ஹெல்ப்போட நல்லா வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அளவு கரெக்டாக எடுத்து நம்ம வந்து 4 சைடும் பிளாக்கில் உட்கார வச்சு ஃபுல்லாக வந்து இந்த கூண்டை வந்து கொஞ்சம் மட்டம் ஏற்றியாச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த பூனை தொல்லை எலி தொல்லை இல்லாத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டு கூட்டியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா சைடும் வலை போட்டிருக்கனால ஒரு பேடும் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால்
நம்ம இந்த கேஜெலாம் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஜும் செஞ்சுட்ருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் தட்டி விட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபைனலாக பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து கேஜை செட் பண்ணியாச்சு. இந்த கேஜ் வந்து தள்ளாடி விழுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் விழாது. ஏன்னா 4 சைடும் ஒரே ஈக்குவல் சைடாக வைங்க. ஒரு சைடு சரிஞ்சிட்டு இருந்தாலும் இது வந்து சரியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வச்சிங்கன்னா சரியாது. இந்த மேலே பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்குது இப்போலைக்கு. ஆனால் நம்ம வந்து ஃபைனலாக அந்த சைடு மாற்றியாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஃபின்ச்சஸ்க்கும் எக்ஸ்ட்ரா 2 கேஜ் செஞ்சுட்ருக்கோம் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம ஃபார்மில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உள்ள அப்டேட்லாம் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கடுத்து நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம 8வது கேஜில் இன்னொரு பேர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பேர் ஃபீமேல் பார்த்திங்கன்னா பானைக்கிலோ சிக்கு வந்து கொட்டுச்சு அப்படின்னு. அந்த ஃபீமேல் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் உங்களுக்கு தெரியும். அந்த க்ரீன் தான் அந்த ஃபீமேலு. இந்த இப்போ டப்பாக்கிட்ட ஏறி வந்து சாப்பிடுது பாருங்கள், அதான் அந்த க்ரீனு. நல்ல ஒரு அடல்ட் ஃபீமேல் தான். 6 கேஜில் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா இந்த ஃபீமேலை மாற்றவா வேண்டாமான்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் கேட்டிருந்தேன். யாரும் கமெண்ட் பண்ணலை. நம்ம இந்த ஃபீமேலை மாற்றி தான் ஆகணும். என்ன பிரச்சனை நான் இப்போ வந்து வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கடுத்து இந்த கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபீமேல் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உடனே போய் பெட் ஷாப்பில் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபீமேல் இருக்கிறது ரொம்ப மோசம். சிக்ஸு நல்ல ஒரு 4 சிக்கு இருந்துச்சு. ஒரு சிக்கு வந்து பானையிலே கொண்டுருச்சுன்னு சொல்லியிருந்தேன். இந்த 3 சிக்கே நம்ம வந்து தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம். மேல் வந்து நல்லாவே ஃபீட் பண்ணுது. மேல் வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி இருந்தது. அதனால் மேல் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா ஃபீட் பண்ணுது. இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட் பண்ணக்கப்புறமும் இந்த சிக்ஸை போட்டு கொத்த ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் சுத்தமாக இந்த ஃபீமேலை பிடிக்கவே இல்லை. நம்ம இந்த மாதிரி கொத்திட்டு இருந்துச்சுன்னா சத்தியமாக இந்த 3 சிக்குமே டெட் ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேலை நம்ம 6 கேஜிக்கு மாற்றி இப்போ போட்டாச்சு. அது வந்து சேல் பண்ணச்சில கண்டிப்பாக வந்து சேல் பண்ணிடுவேன். 6 வந்து சேல்ஸ் பண்ணிச்சில அதையும் அந்த ஃபீமேலை சேர்த்து சேல் பண்ணிவிட்டு இந்த மேலுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபீமேல் வந்து புதுசாக வாங்கணும். அந்த வாங்குற வீடியோலாம் நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னா சேனலில் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தெரியும். மேல் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் காட்டுறேன் பாருங்க. இதான் அந்த மேலு. 3 சிக்கு நல்லா வந்து ஃபீட் பண்ணி க்யூர் பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த 3 சிக்கும் நல்லா வந்து க்ரோத் ஆகி நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும். பட் இந்த 3 சிக்கையும் நம்ம வந்து சேல் தான் பண்ணுவோம். ஏன்னா அந்த பேரண்ட் வழியில் வந்த ஒரு பேடும் நம்மள்ட்ட இருக்க வேண்டாம். ஏன்னா நாளை பின்ன அடுத்த ஃப்யூச்சரில் இந்த ஃபீமேலும் எக் வைக்கும். இந்த ரெட்டை வந்து இந்த எல்லோவில் உள்ளது பார்த்திங்கன்னா ரெட் ஐ நல்ல ஒரு பேடாக தான் இருக்கும். பட் இது வந்து எக் வச்சு சிக்கு ஆச் ஆச்சுலையும் இதே பிரச்சனை வந்து வரும். அதனால் நம்ம வந்து அந்த இதெல்லாம் சேல் பண்ணிடலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்திங்களா 2 நாள் கழிச்சு நம்ம வந்து வீடியோ எடுத்தோம் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோ அந்த சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டு. பட் அந்த கண்ணுக்கு மேலே கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது. மறுபடியும் நம்ம வந்து இந்த சிக்கை பிடிச்சி கொஞ்சம் மஞ்சள் மறுபடியும் வச்சு ஃபின்ச்சஸ் கூட விட்டுருக்கோம். லவ் பேர்ட் சிக்கு கூட மறக்காமல் அதை நோட் பண்ணிக்கோங்க. லவ் பேர்ட் சிக்கு ஆல்ரெடி இருக்குன்னா இந்த மாதிரி பிரச்சனை உள்ள பேடை மறக்காமல் உள்ளே விட்டுறாதீங்க. விட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த சிக்கெலாம் இதை சேர்த்து கொத்தி சாவடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து தனியாக செப்பரேட் பண்ணி வைங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் கேஜில் பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். நல்லாவே க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 6 கேஜிக்கு மாற்றணும். இல்லைனா நம்மளாம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம 8வது கேஜில் ஃபைனலாக அந்த சொல்லியிருந்தேன் நம்ம வந்து புது பேரை போட்டிருக்கோம் அப்படின்னு. அதை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 பானையும் கெட்டியாச்சு, 2 பேரும் உள்ள விட்டாச்சு. இப்போ வீடியோவில் பார்க்குற அந்த ஒயிட் இருக்குது பார்த்திங்களா ரைட் சைடு, அந்த ஒயிட்டும் இந்த சைடு எண்டில் பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கும் தான் பேரு. ஆல்ரெடி நம்ம இந்த சிக்கு சொல்லியிருந்தோம் அந்த பேரு. அடுத்த சென்டரில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதான் அந்த புது பேரு. இந்த பேர் இங்கே நல்லாவே செட் ஆகிட்டு. பட் இன்னும் பானை பிடிக்கல. சீக்கிரமே ரெண்டும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பானையை பிடிச்சிக்கிறாங்க. சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பறவைக்கு. ஏன்னா கிட்ட நிற்கிறத பற்றியே நான் வந்து சொல்லிட்டேன். எனக்கு இந்த மாதிரி நின்றுச்சுனால சண்டை மோஸ்ட்லி வராது. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து எக் வச்சோன்னே இந்த வீடியோலாம் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட் சொல்லுற 4 பேருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. லைக் போட ரொம்ப நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால் லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.